ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பீக்காக்கு வச்சு நம்ம ஒரு ப்ரூச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து ஆரி ட்ரெஸ்ஸிங் பேப்பரில் வந்து நான் அந்த டிசைனை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டிசைனை வந்து ஒரு ப்ளூ கலர் கார்பன் வச்சு ஃபெல்ட் ஷீட், அந்த ப்ளூ கலர் ஷீட்டோட பேர் வந்து ஃபெல்ட் ஷீட்டு. இந்த ஃபெல்ட் ஷீட்டை வந்து அந்த டிசைனை அப்படியே நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை அதில் அப்படியே வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். அதே சேம் ப்ளூ கலர் த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் வந்து ஸ்டோன் செயின் எடுத்து அது ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்து போகிறேன். ஸ்டோன் செயினை வச்சு அவுட்லைன் வந்து நான் வந்து அப்படியே ஒட்டியிருக்கேன். நான் ஒட்டிட்டு 2 பிளாக் பீடு வச்சுருக்கேன் சென்டரில் கண்ணுக்கு. அதே இல்லாத மேலேயும் கீழே அந்த இமேஜ்க்கு வந்து நான் வந்து ஆரிக்கு யூஸ் பண்ணுற அந்த ஜர்தோசி கொடுக்குறேன், ஒயிட் கலர் ஜர்தோசி. இப்போ பாருங்கள், ப்ளூ கலர் பீடு எடுத்திருக்கேன், சுகர் பீடு. இப்போ இது வந்து இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலரில் சுகர் பீடு எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படியே சுற்றி அழகாக அது ஃபுல்லாக வந்து நம்ம லைனாக நம்ம வந்து அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது
பாருங்கள், இந்த மாதிரி லைனாக வந்து நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும், ஒட்டக்கூடாது. ஃபுல்லாகவே ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் உள்ளே மட்டும். இப்போ அவுட்லைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து வச்சு தைச்சிட போகிறோம். இது வந்து தைக்கிற ஸ்டோன் தாங்க இது வந்து. அதனால் நம்ம வந்து அழகாக இதை வந்து தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு ப்ளூ, அது அந்த ப்ளூ வந்து லைட் ப்ளூ, இது கொஞ்சம் டார்க் ப்ளூ, அவ்வளோதாங்க. இது வந்து 4 ஸ்டோனு. இது வந்து இந்த பக்கம் வந்து 2 ஸ்டோன், அந்த பக்கம் 2 ஸ்டோனு. அதை வச்சு இதையும் நம்ம வந்து தச்சிடலாம். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டோனுக்கு வந்து அவுட்லைனாக வந்து இப்போ வந்து கோல்டு கலர் சுகர் பீடு இருக்குது இல்லைங்களா, ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சுகர் பீடை வந்து இதுக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் டார்க் ப்ளூக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கோல்டு கலர் கொடுத்ததுக்கப்புறமா இன்னொரு லைட் ப்ளூ இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து பீகாக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த கலரை வந்து இப்போ நம்ம வந்து அவுட்லைனாக கொடுக்க போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி இதையும் சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுமே அதுக்கும் அந்த 4 பீட்ஸ்க்குமே கொடுக்கணும், ஸ்டோன்ஸுக்குமே கொடுக்கணும். இந்த ப்ளூ கலர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கையால் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஆரி ப்ளவுஸில் வந்து கிளாத்துலேயே வச்சு நீங்கள் அப்படியே அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து ப்ரூச்சாக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பீகாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் கிளாத்துலேயே நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள் அவுட்லைன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இன்னும் ஃபஸ்ட்டு நான் ப்ளூ லைட் ப்ளூவும் க்ரீன் கலர் பீடும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஒயிட் பீடு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சேம் க்ரீன் பீடு இது. அந்த லைட் ப்ளூவை வந்து இதில் வந்து நான் வந்து வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறேன். இந்த கேப்பு எல்லாத்தையுமே வந்து இதே மாடலில் இதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதே மாதிரி சேம் பேட்டர்னில் ஃபில் பண்ணிட்டே வாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போது அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதை கட் பண்ணாமல் அழகாக அந்த சைடில் ஓரத்தில் மட்டும் கட் பண்ணுற போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் கிளிப்புக்கு தான் இது பண்ணிடணும். ஸோ கிளிப்பில் வைக்கும்போது வளையுது. ஸோ இந்த மாதிரி வெயிட்டு தாங்காமல் வளையிறதுனால இப்போ நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு இந்த ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அந்த ஒட்டின ஸ்டோனை வந்து நம்ம தைச்சிடலாம். தைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு நம்ம வந்து வளையறதுக்கு வந்து நம்ம வளையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி மணியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லைன்ஸாக எப்போவுமே வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறோம். ஒரு 5 பீடு வந்து ப்ளூ கலர் பீடு, ஒரு க்ரீன் பீடு, அடுத்தது ஒரு ப்ளூ கலர் பீடு. இந்த ப்ளூ கலர் பீடை வந்து தள்ளிட்டு நம்ம அந்த க்ரீன் பீட்லேருந்து உள்ளே ஊசியை விட்டுட்டு வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான், உள்ளே ஊசியை விட்டு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து வரிசையாக நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி தைக்கிறேங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரியும். இதை வச்சு நீங்கள் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்கல. நீங்கள் வந்து இதை ஆரி ஒர்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் போடலாம். இது வந்து ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களும் பண்ணலாம், தெரியாதவங்களும் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து கையாலே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா இது அழகாக வந்து நான் ஊசி வச்சு ஆரி ஒர்க்கில் நான் வந்து ப்ளவுஸ்லேயே தைச்சி காட்ட முடியும். ஸோ இது வந்து கிளிப்பில் கேட்டதுனால தான் நான் வந்து கையால் இந்த மாதிரி ஃபெல்ட்டு ஷீட் எடுத்து நான் தைச்சி காட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அழகாக நீங்கள் கிளாத்லேயே அழகாக இது மாதிரி ஆரி ஒர்க்கு ஊசியாலே நீங்கள் தைக்கலாம். இப்போ பாருங்கள், அது வளைஞ்சதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போது அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகாது. மறுபடியும் அதே கலர் பேப்பரில் நான் அதே சேமாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒட்டிடுங்க, அப்படியே பின்பக்கமாக ஒட்டிடுங்க. பாருங்கள், ரெண்டுலேயுமே கம் அப்ளை பண்ணியிருக்கேன்.
அப்ளை பண்ணி அப்படியே அழகாக ஒட்டிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கிளிப்பில் எந்த இடத்துக்கு கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு சரிசமமாக வச்சுட்டு நீங்கள் கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஒட்ட போகிறீங்களோ அங்கே ஒரு லைனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிளிப்பில் வந்து அழகாக க்ளூ நிறைய அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 1 நிமிஷம் அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு. அதில் அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இது கொஞ்சம் பெரிய பீக்காக்காக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஊசி நூல் வச்சு தைச்சிடலாம். பாருங்கள், அந்த ஹோலில் விட்டு நம்ம தைச்சிட்டோம்னா இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை எனக்கு கிளிப்பாக வேணாம், இது வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னாக்க நீங்கள் இதை அழகாக சாரீ பேட்சாக எடுத்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சாரீக்கு நீங்கள் பேட்சாக வந்து நீங்கள் வெளியில் போகும்போது, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகும்போது இதை வேர் பண்ணிவிட்டு போகலாம், யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கிளிப்பு வேணாங்கிறவங்க கிளிப்பை கொஞ்சம் புஷ் பண்ணி எடுத்திங்கன்னா கிளிப்பு வந்துடும். அதுமாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கான எந்த அடையாளமும் அதில் இருக்காது, அந்த கம்மில் இருக்காது. யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கிளிப்லேயே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மல்டிப்புளாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிளிப்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பர் தரேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்